ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு இந்த வாரோட சுச்சுவேஷன்லாம் அப்படின்றத வேகர்வா சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், வாரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? ட்ரம்ப் என்ன சொல்றாரு? நீங்க தான் கொஞ்சம் விரிவா சொல்லுவீங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. மார்க்கெட் இப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஏறி முடிஞ்சிருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் எல்லாருக்கும். அண்ட் ஒரு எனக்கு சொல்லி ஒரு ஐ திங்க் ரொம்ப நாள் அப்புறமா நம்ம ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கோம் சொல்லுவேன் நான். எதுக்குன்னா, திரும்பி முதல்ல சொன்ன மாதிரி கண்டிப்பாக யூஎஸ் ஈரான் எல்லாரும் டயர்ட் ஆகிட்டாங்க. நான் சொன்னது ரைட்டாக தான் போயிருக்கு. அவங்க எல்லாரும் டயர்டு. திரும்பி வாருக்கு போகிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஓகே, எப்பயாவது ஈகோ இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. அந்த ஈகோ இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணி பேசி முடிச்சிடலான்னு தான் அவங்க இப்போ இருக்காங்க எல்லாரும். ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் 600 புள்ளி ஏற்றத்தோட முடிஞ்சிருக்கு. அப்ராக்சிமேட்லி ஒரு 77,500 லெவல்ஸில். ஓகே, அதே நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஏற்றத்தோட முடிஞ்சிருக்கு. ஸோ எதுக்கு இந்த மாதிரி இப்போ பாசிட்டிவ்னா, நிஃப்டி ஒரு 182 பாயிண்ட்ஸு 24,177 லெவல்ஸில் அதுவும் முடிஞ்சிருக்கு. எதுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ்னா, இவ்வளோ பேசி கூட நாங்கள் பேச மாட்டோம் சொல்லி கூட அவங்க வாரம் ரீஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பேரும் டயர்டாக இருக்காங்க. டெஃபினெட்லி வாரம் எப்படியாவது ஃபினிஷ் பண்ணணும்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்று வார் ஸ்டாப் ஆயிருக்கு. அதோட ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ் பிரச்சனை கொஞ்சம் போயிட்டு இருக்கு. அது திருப்பி பெருசாகுமா இல்லை அது சொல்றது கஷ்டம். ஆனா இன்னைக்கு டேட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இவ்வளவு வரைக்கும் ரிசல்ட்ஸ். ஓகே, ஏன்னா இது ரிசல்ட் சீசன். இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, நிறைய கம்பெனிஸ் ரிசல்ட் 1 by 1 அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஓவரால் நீங்க ரிசல்ட் சீசன் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஜென்ரலா ஒரு சுச்சுவேஷன் வேற இருக்கலாம். அதுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் சரியா இல்லைன்னா மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவா இருக்கும். இந்த டைம் நீங்க ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஓகே, பாசிட்டிவா மட்டும் இல்லை, இதோட பேக்ரவுண்ட் கூட நீங்க பார்க்கணும். பேக்ரவுண்ட்ல ஆல்மோஸ்ட் ஃபுல் சைஸ் வார் ஓடிட்டு இருந்தது. க்ரூட் ஆயில் கச்சையில ரேட் அதிகமா இருந்தது. எல்லா ப்ராப்ளம்ஸும் உலகத்துல இருக்கும் போதும் நம்ம கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் நல்லா டிக்ளேர் பண்ணிருக்குன்னா ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது மார்க்கெட் ஆக்சுவலா பாசிட்டிவா எடுத்துருக்கு. அண்ட் ரிசல்ட்ஸை பார்த்து வேல்யூவேஷன் டெஃபினெட்லி எப்பயுமே கம்மியாகும். வேல்யூவேஷன் கம்மி ஆகிறதுக்கு 2 வழி தான். இன்ஃபேக்ட் 3 வழி. ஒன்று, இருக்கிற ப்ரைஸஸ் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ 1 வருஷம் 2 வருஷம், இப்போ லாஸ்ட் நீங்க 1.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசா மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தோமோ அங்கே இன்னைக்கு இருக்கோம். ரைட்டா? ஸோ 1 வருஷத்தோட ப்ராஃபிட் எர்னிங்ஸ் இதெல்லாம் மார்க்கெட் உள்ள போயாச்சு. ஆனால் வேல்யூவேஷன் ஏறல. ஸோ மார்க்கெட் கரெக்ஷன், வேல்யூவேஷன் கரெக்ஷன் 3 வழி. ஒன்று, டைம் கரெக்ஷன். அப்படியே ஒரே இடத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டைம் கரெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டாவது, வேல்யூவேஷன் சீப் ஆகணும்னா ப்ரைஸ் கரெக்ஷன். 100 ரூபாய் விலை இன்னைக்கு 80 rupees ஆயிடுச்சுன்னா பஜாரில் ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவேஷன் கம்மியாகும். ரைட்? ஸோ ப்ரைஸ் கரெக்ஷன் நம்ம மார்க்கெட்டில் ஆயிருக்கு. மூணாவது, டைம் கரெக்ஷன் ஆகல, ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகல, ஆனால் கம்பெனிஸ் பம்பர் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவேஷன் கம்மியாகிற மாதிரி தெரியும். ஸோ இந்த 3 வழி தான் வேல்யூவேஷன் கம்மியாகுது. இந்த 3 விஷயமும் இப்போ இந்தியாவில் ஆகிட்டு இருக்கு. என்ன? ஒன்று, டைம் கரெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் நிஃப்டி சென்செக்ஸோட லெவல்ஸ் ஒரு 1 year 1.5 years 2 years பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் போகல மேடம். ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி. ஓகே, ஓடிட்டு இருக்கோம் ஃபாஸ்டா, ஆனால் எங்கேயும் போய் சேரல. ஒரே இடத்துல தான் ஓடிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ டைம் கரெக்ஷன் ஆயிருக்கு. அதுக்கு கரெக்ஷன் இந்த வார்னால, டேரிஃப்ஸ் வந்ததுனால நம்ம 84 86 சென்செக்ஸ் பண்ணது இன்னைக்கு கூட நம்ம 74 74 500 பேசிட்டு இருக்கோம். ஸோ டைம் இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் ஆயிருக்கு. மூணாவது, இந்த டைம் ரிசல்ட்ஸ் நல்லா வந்துருக்கு. ரைட்? ஸோ இந்த 3 காம்பினேஷனும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் இன்னைக்கு அதான் பாசிட்டிவாக எடுத்துட்டு இருக்கு. அதனால ஒரு பையிங் வந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன, இப்போ கூட ஒரு வீடியோல நான் முதல்ல சொன்னேன், எல்லாமே இந்தியாவில் பாசிட்டிவா இருக்கு. ஆனால் 2 விஷயம் மட்டும் இன்னும் ஆகலை. என்னன்னா, ஒன்று
கம்பெனி earnings வரல, இன்னொன்று வந்து FII பையிங் வரல. ஓகே, ஸோ ஃபைனலாக கம்பெனி earnings வந்துச்சுன்னு சொல்லுவேன் நான், இந்த குவார்டர் அட்லீஸ்ட். இப்போ அடுத்த குவார்டர் என்ன ஆக போகுது அது எனக்கு தெரியாது. ஆனால் அட்லீஸ்ட் இந்த குவார்டர் வந்து earnings வந்து வந்துருக்கு. ஸோ கம்பெனி வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்கு, அதனால மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கு. இப்போ ஒரே ஒரு ஃபேக்டர் இன்னும் என்ன பண்ணிங்கன்னா, FII பையிங், இன்னும் FII செல்லிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா நம்ம ருபி வந்து இன்னும் டெப்ரிஷியேட் லெவலில் இருக்கு, அப்ரிஷியேட் பெருசாக ஆகலை. ஓகே, ஸோ FII பையிங் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல. FII பையிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட் வந்து யாராலையும் புரிய முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போகும். ருபி எப்போ அப்ரிஷியேட் ஆகும், அதுதான் அடுத்த கேள்வி. க்ரூட் ஆயில் இப்போ கூட நம்ம வந்து 105, 110 லெவலில் பேசிட்டு இருக்கோம். ஓகே, அந்த க்ரூட் ஆயில் வந்து கீழே வர வரைக்கும், எதுக்குன்னா இப்போ கூட நம்மளோட எக்கானமி டிபெண்ட் ஆன் இம்போர்ட்டட் க்ரூட் ஆயில் தான். ரைட், க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணோம், வேறு வழியே இல்லை நம்மக்கிட்ட இன்னைக்கு டேட்டில் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து க்ரூட் ஆயில் கீழே வந்தாதான் நம்மளோட ருபி அப்ரிஷியேட் ஆகும். எதுக்குன்னா இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஹை ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் க்ரூட் ஆயிலுக்கு, அதனால நம்மளுக்கு வந்து அது ஒரு லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பெரிய விஷயம் என்னன்னா, க்ரூட் ஆயில் வந்து கீழே வரணும். அது எப்போ வரும் கடவுளுக்கு தான் தெரியும். அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் வந்து எண்ணெய் முடியும், அதுதான் கடவுளுக்கு தெரியும். அது முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரூட் ஆயிலும் கீழே வரும். அந்த லெவல்ஸ் முதல்ல இருக்கிற லெவல்ஸ் 55, 60, 65 லெவல்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட ருபி வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகிட்டு மேபி 85 வரைக்கும் போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம 93, 92 அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கோம். ரைட், ஸோ க்ரூட் ஆயில் வந்து கீழே போகணும். ஸோ இதுதான் விஷயம் மார்க்கெட்டில் இன்னைக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து சில ரிவ்யூ முன்னாடி சொன்னேன், அது வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, இந்தியாவில் வந்து பவர் செக்டர் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் அடுத்தது பவர் செக்டரை பற்றி கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ நானே சொல்லிடுறேன், பவர் செக்டர் நல்லா இருக்கும். எதுக்குன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து பெட்ரோல் டீசல் லைனில் நிற்கும் போது EV வெஹிக்கிள் வச்சுருங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த டைலாக் தான் நான் சொன்னேன் லாஸ்ட் டைம், ஞாபகம் இருக்கு. ஓகே, நேற்று நியூஸ் ரிப்போர்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்டில் வந்து மேக்ஸிமம் இந்த வருஷம் மேக்ஸிமம் ஆர்டர் வந்து EV வெஹிக்கிள் தான். இதுக்குன்னா நான் சொன்ன காரணம் தான். ஸோ பெட்ரோல் டீசலில் டிபெண்ட் இருக்காம நம்ம வந்து EV வெஹிக்கிள் வாங்கினோம்னா ஃபியூச்சரில் கூட நம்ம சேஃபாக இருப்போம்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து இப்போ யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ EV வெஹிக்கிள் டிமாண்ட் வந்து இன்னைக்கு பீக்கில் இருக்கு, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த இஷ்யூ. அண்ட் இது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, எவ்வளோ EV வெஹிக்கிள் இது வந்து இந்தியாவில் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு ஹியூமன் பீயிங்னா எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. மற்ற நாட்டிலையும் இது வந்து கண்டிப்பாக ஆகும். ஸோ EV வெஹிக்கிள் அதிகமாக ஆக ஆக பவர் டிமாண்ட் ஏறும். ஸோ பவர் செக்டர் நல்லா இருக்கும். ஆனால் க்ரூட் ஆயில் வந்து டிமாண்டு குறையும். ஸோ க்ரூட் ஆயில் கீழே வந்தால் இந்தியாவுக்கு நல்லது. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரியாலிட்டியாக வந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டு ரொம்ப நல்லா பண்ணோம், இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சார், ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட ஏற்றத்துக்கு காரணம் என்னென்ன அப்படின்னு சார் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இது அப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படின்ட்டு. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.